ஹாய் வாங்க முகலாய் மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டனை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு தனியாத்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, நார்மல் ரெட் சில்லி பவுடர், உப்பு, தயிர், பெப்பர் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் ரெசிபி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் பிசுபிசுப்பு இல்லாத இந்த சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றிக்கிறேன். இதில் விட்டமின் A, D and E இருக்குது. இது நான்ஸ்டிக் ஃபார்முலா, ஈஸி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் கொலஸ்ட்ரால் இல்லை, ரொம்ப கிளியராகவும் லைட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி அதே ஆயிலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு குக்கரில் சேர்த்து 2 பே லீஃப், 2 பட்டை சேர்த்து அது பொரிஞ்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மட்டனில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை மீடியம் ஹீட்டில் குக் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். தக்காளி குக் ஆகுற கேப்பில் நம்ம பொரிச்சு வச்ச ஆனியனை இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப பொடியாக. இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேஷ்யூ பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 6லேருந்து 8 விசில் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள் விடணும். நீங்கள் வாங்குகிற மட்டன் பொறுத்து விசில் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மியாக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அழகான கலரில் இருக்கும். இப்போ இது மேலே கொத்தமல்லியை தூவி நீங்கள் தோசை, சப்பாத்தி இல்லைனா ரைஸ், பரோட்டா கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி தோசையோடு தான் இதை சர்வ் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் சன்லேண்ட் ஆயில் வச்சு இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சன்லேண்ட் கிச்சன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.